ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிற ஒரு டாபிக் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஆர்த்தி மற்றும் பாரதி ஒரு வேலையை முடிக்க முறையே அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஆர்த்தியை குறிக்குது, அதுக்கப்புறம் வர்றது வந்து பாரதியை குறிக்குது. அப்போ ஆர்த்தி ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 30 நாட்கள் எடுத்துக்குவாங்களாம், பாரதி அதே வேலையை முடிக்கிறதுக்கு 42 நாட்கள் எடுத்துக்குவாங்களாம். ஆர்த்தி வேலையை தனியாக தொடங்குகிறார். அப்போ மொத்தம் இவ்வளோ நாள் செய்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறா? இந்த இடத்துலேருந்து ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரதி பின்னர் அவருடன் இணைகிறார். அப்போ இந்த இடத்துலேருந்து பாரதியும் சேர்ந்துக்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து பாரதியும் சேர்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் முடிக்கும் ஆர்த்தி செய்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் முடிக்கும் ஆர்த்தியும் செய்கிறாங்க, பாரதியும் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஓகே தானே? அதுக்கப்புறம் அந்த வேலை சரியாக 20 நாட்களில் முடிவடைந்தால் அப்போ இந்த மொத்த இது இருக்குல்ல, இந்த மொத்த டியூரேஷன் வந்து 20 டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த மொத்த டியூரேஷன் 20 டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ பாரதி எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையில் சேர்ந்தார் அப்படிங்கிறத கேள்வி. பாரதி எத்தனை நாட்களுக்கு பிறகு? அப்போ இந்த வேலை இந்த கேப்பு வந்து பாரதி வேலை செய்யல, அப்போ இத்தனை நாளைக்கு அப்போ தான் பாரதி செய்கிறாங்க. அப்போ இது எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் டேஸ் அப்படிங்கிறத என்னங்கிறது கேள்வி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த எக்ஸ் டேஸ் வந்து யார் வேலை செய்கிறா? ஆர்த்தி மட்டும் வேலை செய்கிறாங்க. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 30. ஏன்னா ஆர்த்தி தனியாக செஞ்சாலே 30 நாளில் முடிச்சிருவாங்க, அதனால் டினாமினேட்டரில் போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த கேப் இருக்குல்ல, இங்கே வந்து ஆர்த்தியும் வேலை செய்கிறாங்க, இங்கே பாரதியும் வேலை செய்கிறாங்க. அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது மொத்தமும் 20 நாள். அப்போ இதில் நான் எக்ஸை எடுத்து விட்டேன்னா இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து 20 மைனஸ் எக்ஸ்ன்னு நான் போட்டுக்குவேன். அப்போ 20 மைனஸ் எக்ஸ் டேஸ் யார் வேலை செய்கிறா? ஆர்த்தியும் வேலை செய்கிறாங்க, பாரதியும் வேலை செய்கிறாங்க. அப்போ 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 42 செஞ்சாங்க அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிருதோ, அப்போ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறணும். ஓகே தானே? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இது ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கும், 30ன்னு போடுவேன். எக்ஸ் ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா இந்த 20 டேஸுமே ஆர்த்தி வேலை செய்கிறாங்களே, 20 டேஸுமே ஆர்த்தி வேலை செய்கிறாங்க. அப்போ 20/30 நான் டேரெக்டாகவே போடலாம், பட் நான் புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பு நான் எழுதியிருக்கேன். ஓகே தானே? அப்போ ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 42 இஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 20/30 ப்ளஸ் 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 42 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 2/3 இருக்குது, இதை நான் அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன வரும்? 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 42 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/3. கேல்சியம் எடுத்தால் 3 மைனஸ் 2 அப்படின்னு வரும். 3 மைனஸ் 2 டிவைடட் பை 3ன்னு வரும். அப்போ 1/3ன்னு வரும். அப்போ 20 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 42 இஸ் ஈக்குவல் டு 1/3. இது 3 வச்சு கேன்சல் பண்ணினா 1ன்னு வரும். அப்புறம் 12னா 4 3 12. அப்போ இந்த இதை நான் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 20 என்ன வரும்? 20 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த எக்ஸை நான் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன், இந்த 14 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 20 மைனஸ் 14 தான் எக்ஸ். 20 மைனஸ் 14. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. கரெக்டாக? எக்ஸுக்கு எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? 6 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ பாரதி எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையில் சேர்ந்தார் அப்படின்னா 6 நாட்களுக்கு பிறகு வேலையில் சேர்ந்தார். பாரதி எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையில் சேர்றாங்க அப்படின்னா 6 நாட்களுக்கு பிறகு வேலையில் சேர்றாங்க. ஓகேவா? ஸோ இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு பிறகுங்கிற இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு கேட்குறது வந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையில் சேர்ந்தாங்கன்னா இந்த எக்ஸ் இந்த டைம் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. பட் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பாரதி எத்தனை நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னா 14ங்கிற ஆன்சர் கிடச்சிரும். பாரதி எத்தனை நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்கன்னா இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ 14ன்னு ஆன்சர் கிடச்சிரும். அதுவும் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 6ங்கிறது ஆன்சர். எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த வார்த்தையை நல்லா நோட்டீஸ் பண்ணணும். ஓகேவா? ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டிட் பாரதி ஜாயின்? ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ், எத்தனை நாட்களுக்கு பிறகு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 6 டேஸ், ஆப்ஷன் பி 6 நாட்கள் அப்படிங்கிறது அதற்குரிய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.